தற்போது காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளரை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒரே அமைச்சரவையிலே ஒன்றாக அமைச்சர்களாக இருந்தோம். திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது, மத்தியிலே நான் அமைச்சராக இருந்தபோது ஆளுநர் திரு வித்யாசாகர் அவர்களும் அவரும் அப்போது மத்தியிலே வாஜ்பாய் அரசாங்கத்திலே அமைச்சராக இருந்தார். எம்பியா இருந்தார், நான் எம்பியா இருந்தார். 2 பேரும் மந்திரிகளாக இருந்தோம். பல ஆண்டுகளாக நெருங்கிய நல்ல நண்பர், ஒன்றாக பணியாற்றி இருக்கிறோம். இப்போது அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஆளுநராக வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மரியாதை நிமித்தமாகவும் நண்பர் என்கிற முறையிலேயும் மேதகு ஆளுநர் அவர்களை சந்தித்து பேசினேன். இந்த காவிரி சம்பந்தமாக அணைகளிலே ஆய்வு செய்யவும், விவசாயிகளை, பிரதிநிதிகளை, அரசு அதிகாரிகளை சந்திக்கவும் மத்தியிலிருந்து ஒரு குழு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய நலன் கருதி தமிழ்நாட்டு நிலையை இந்த குழு விளக்கி தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்க அதற்கான வகையிலே அரசு அதிகாரிகள் அந்த பிரச்சனையை அணுக வேண்டும், ஆளுநர் அவர்களும் அதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவுவேன் என்று அவர்களும் தெரிவித்தார்கள். மரியாதை நிமித்தமான சந்திப்பு. நிர்வாகத்தை எல்லாம் பற்றி பேசுவதற்கு நான் ஒன்றும் ஆட்சியில் மந்திரி கிடையாது. ஆளுநர், நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்றாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். முக்கியமான பிரச்சனை காவிரி நதிநீர் பிரச்சனையினால் அதை பற்றி பேசினேன். திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்சிக்கு தலைவர், முக்கிய தலைவர். நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவர் கருத்தை அவர் சொல்றார், என் கருத்தை நான் சொல்றேன். 2 பேரும் ஒரே கருத்தை தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கூட்டணியில் இருக்கிறதுனால கூட்டணி தேர்தல் சம்பந்தமான சீட் ஷேரிங் கூட்டணியை தவிர முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை பற்றி பேசுவதற்கு கூட்டணி இல்லை. கூட்டணி தேர்தலுக்காக கூட்டணி. தேர்தல் சம்பந்தமான அதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஆட்சியிலே என்னென்ன மாற்றங்கள் வேண்டும், எப்படி நடக்கணுங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். நேற்று கூட நான் சென்று மருத்துவமனையில் சென்று பாண்டிச்சேரி முதலமைச்சர், புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களோடு முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்திக்க மருத்துவமனைக்கு சென்றேன். அதற்கு முன்னாலே காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வரும்போது சென்றேன். அப்போதெல்லாம் மருத்துவர்கள் அவர்கள் நல்ல உடல்நலம் தேடி வருவதாக சுட்டிக்காட்டினார்கள். உடல்நலம் தேடி வருகிறார். எல்லா கட்சி தலைவர்களும், ஸ்டாலின் உட்பட எல்லாம் போயிட்டு வரும்போது டாக்டர்கள் சொன்னது அதை தான் வெளியே சொல்றாங்க. ஆக நல்ல முறையில் அவர்கள் உடல்நலம் தேடி வருகிறார், தேடி வரட்டும். ஆட்சிக்கு ஆளுநர் இருக்கிறார், தலைவர். அதுக்கு அடுத்து சீஃப் செக்ரட்டரி, அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க. ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அதுல ஏதாவது மாற்றம் வேணும்னா அதெல்லாம் அதிமுகவுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதுல ஏதாவது மாற்றங்கள் வேணும்னா அவங்க தான் முதலமைச்சர், அந்த கட்சி முடிவு செய்ய வேண்டுமே தவிர காங்கிரஸ் சார்பில் நீங்க துணை முதலமைச்சர் போடுங்க, மற்ற ஆட்சி சம்பந்தமான ஆலோசனைகள் சொல்லவோ நான் விரும்பவில்லை. அதே நேரத்தில் ஆட்சி வேகமாக நடைபெற வேண்டும், செம்மையாக நடைபெற வேண்டும், முறையாக நடைபெற வேண்டும், மக்களுக்கான பணிகள் நடைபெற வேண்டும். அதிலே தலைமைச் செயலாளரோ அல்லது அமைச்சர்களோ அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மட்டும் நான் வலியுறுத்துகிறேன். முதலமைச்சர் அவருடைய உடல்நலம் பற்றியெல்லாம் நானோ ஆளுநரோ நாங்கள் பேசவில்லை, பேச வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் மேதகு ஆளுநர் அவர்கள் பார்த்துவிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருப்பதாக அவர் சொன்னார். நான் பார்த்துட்டு நான் என்னுடைய கருத்தை வெளியே சொல்லியிருக்கிறேன். உடல்நலம் பற்றி நாங்கள் 2 பேரும் பேசுறதுக்கு நாங்கள் 2 பேரும் டாக்டர்ஸ் கிடையாது. மேதகு ஆளுநரும் டாக்டர் இல்ல, நானும் ஒன் மினிட் அவரும் டாக்டர் கிடையாது. ஒரு நிமிஷம், ஆளுநரும் டாக்டர் இல்ல, நானும் டாக்டர் இல்ல. அதனால முதல்வருடைய உடல்நலம் பற்றி எல்லாம் அது நாங்க பேசல. சிபிஐ அதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், ஒரு செல்வாக்குள்ள தலைவர்கள் ஒருத்தர்,
உடல்நலம் தேறி வருகிற போது, சிகிச்சை பெற்று வருகிற போது சிபிஐ விசாரணை கேட்பது, அப்புறம் நேர போய் பார்க்கணும், பார்த்து அந்த விசாரணை இந்த விசாரணை எல்லாம் சரியான கருத்தாக நான் கருதவில்லை. நான் அதை எல்லாம் ஏற்கவும் இல்லை. சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணி கிடையாது, சட்டமன்றத்தில் திமுக கூட்டணி இருந்தது. உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி பற்றி பேசினோம். இடங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வது சம்பந்தமாக மாவட்ட அளவிலே குழுக்கள் அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். சில இடங்களிலே போதுமான இடம் தரப்பட்டது, சில இடங்களிலே திருப்தியாக இடம் தரவில்லை. அந்த இடங்களிலே திமுகவும் போட்டி போட்டாங்க, காங்கிரசும் சில இடங்களிலே பதிவு செய்தார்கள். ராஜினாமா பண்ணிக்கிற வரைக்கும் யாராவது ராஜினாமா பண்ணி இன்று கொடுக்கலாம், அதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது. அதற்குள்ளாக உயர்நீதிமன்றம் இந்த தேர்தலையே ரத்து செய்து விட்டது. இப்ப 18ஆம் தேதி உயர்நீதிமன்றத்திலே தீர்ப்பு வருகிறது. எப்போது தேர்தல் நடக்கும் என்று தெரியாது. தேர்தல் அறிவிப்பு முறையாக வந்த பிறகு மீண்டும் எங்களுடைய பேச்சுவார்த்தை தொடரும். ஆமாங்க, எந்த கூட்டணி, எந்த கட்சியோட கூட்டணி, இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சியும் ஆயுள் கால ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. தேர்தலுக்கு தேர்தல் பல தேர்தல்களில் மாறி மாறி தான் கூட்டணி எல்லாம் வந்திருக்கிறது. அதே மாதிரி திமுக காலத்தில் திமுகவும் நான் சொன்ன நாடாளுமன்றத்தில் கூட்டணி இல்லை. திமுக காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டோம், சட்டமன்றத்திலே ஒன்றாக போட்டியிட்டோம். இந்த உள்ளாட்சி தேர்தலிலே கூட்டணியாக போட்டியிட விரும்பி அதற்கான இடங்களை பகிர்ந்து கொண்டோம். 5 வருஷத்துக்கு முன்னால வந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்தனியாக போட்டி போட்டோம். அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்திருக்கிறது, திமுக கூட்டணி இருந்திருக்கிறது, தனியார் இருந்திருக்கிறது. எல்லாம் மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயம். அதைத்தான் சொன்னேன். அதுல எனக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர் சொன்னதில் அபிப்பிராய பேதம், கருத்து வேறுபாடு என்றெல்லாம் செய்திகள் வருவதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. அப்படி தனிப்பட்ட முறையிலேயோ கட்சி ரீதியாகவோ எந்த திமுகவோட திமுக தலைவர்களோட எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் அபிப்பிராய பேதமும் இல்லை. பணி என்ன பணி நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா அதை பத்தி நான் பதில் சொல்றேன். மக்களுக்கான பணிகள் அன்றாட பணிகள் தானே. மருத்துவமனையில் இருக்கிற போது, பணிகள் நடக்கிற போது அந்தந்த அமைச்சர்கள் இன்றைக்கு காலையில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் வானூருக்கு பக்கத்தில் ஒரு 5 பேர் இறந்து விட்டார்கள். அதற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 11 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்க வேண்டும். அரசின் சார்பில் அவர்களுக்கெல்லாம் நிவாரண தொகைகள் கணிசமாக வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உடனே அமைச்சர் போயிருக்காரு, பார்த்திருக்காரு. இப்ப டெல்லியில இருந்து கமிட்டி வந்திருக்கு, ஒரு அமைச்சர் போய் எல்லாம் விளக்கிட்டு இருக்காரு. சோ இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, தவறு நடக்குது, அல்லது வேலை நடக்கலை என்னுடைய கவனத்துக்கு வந்தால் அப்படி வர்ற போது நான் அது குறித்து என்னுடைய கருத்தை சொல்வேன். சட்டமன்ற தொகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் காலியாக இருக்கு. தேர்தல் முடிந்து 5 மாத காலம் முடிந்தது. இன்னும் 1 மாதம் தேர்தல் தேர்தலை நடத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் 3 தொகுதி இருக்கிறது, தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் முறையாக அந்த தேதியை அறிவிக்கும். அறிவிச்ச பிறகு காங்கிரஸ் நிலைப்பாடு என்னன்னு கேளுங்க, அப்ப சொல்றேன். நான் இந்த தேர்தல் 3 தேர்தல் நடத்துறதுக்காக நான் ஒரு பயணம் போய் தேர்தல் ஆணையரை பார்த்து வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையம் முறையாக அதெல்லாம் செய்வார்கள் என்று நம்புகிறேன். மாநில தலைவர் ஆனதிலிருந்தே தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்தித்துட்டு வரீங்க. நீங்க மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லியிருந்தாலும் உங்களுடைய பொதுச்செயலாளர் ராகுல் காந்தி சென்னையில வரும்போது கூட்டணி கட்சி தலைவருக்கு எந்த அறிவும் இல்லாம அவங்களும் ரகசியமா வந்து போயிட்டு இருக்காங்க. சோ நீங்க உள்ளாட்சி தேர்தலில் கேட்ட இடம் கிடைக்கல நீங்களே சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரியான நிலையில திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சந்திப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்தது எல்லா கட்சிகளுக்கும் சொல்லிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஏன் சொல்லலைன்னா, காங்கிரஸ் தலைவர்கள் வந்தா விமான நிலையத்துக்கு வருவாங்க, மருத்துவமனைக்கு வருவாங்க, அப்புறம் தொண்டர்கள் வருவாங்க, கொடியோட வருவாங்க, வாழ்கன்னு சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் விரும்பவில்லை. அவர் முழுமையாக தனிப்பட்ட முறையிலே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய உடல்நலம் விசாரிக்க வந்தார். அதை அரசியலாக்க, கட்சி பிரச்சனையாக, கட்சி நிகழ்ச்சியாக ஆக்க அவர் விரும்பவில்லை. அதனாலே அந்த நிகழ்ச்சி அவருடைய தனிப்பட்ட முறையிலே தனிப்பட்ட பயணமாக அமைந்தது. காங்கிரஸ் தலைவர் என்கிற முறையில் எனக்கு தகவல் சொல்லப்பட்டது. நான் மட்டும் போனேன், அவரை வரவேற்றேன், வழி அனுப்பி வைத்தேன். இதுல எந்த விதமான ரகசியமும் இல்லை, அரசியலும் இல்லை. இது தனிப்பட்ட முறையிலே முதலமைச்சருடைய உடல்நிலை விசாரிக்க வந்ததற்கான பிரத்யேகமான பயணமாகும். இரண்டாவது, நான் மற்ற கட்சி தலைவர்களை சந்தித்து வருவது ஒரு மரியாதை நிமித்தமாக எல்லா தலைவர்களையும் சந்தித்து வருகிறேன். இப்போது தமிழ்நாட்டில் எந்த விதமான தேர்தலும் கிடையாது.
நேற்று கூட ராமதாஸ் பார்த்தேன், சிபிஐ பார்த்தேன், சிபிஎம் பார்த்தேன், எல்லா தலைவரையும் தான் பாக்குறேன். இப்ப தேர்தல் நேரத்தில் கூட்டணி பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களை எல்லாம் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறேன், அவ்வளவுதான். வேற என்ன கேட்டீங்க? நீங்க வந்து ராமதாஸை சந்திக்கும் போது ராமதாஸ் ஒரு கருத்தை முன்வைச்சிருந்தாதான் சொல்லப்படுது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவும் காங்கிரஸும் ஒரே நிலைப்பாடு கூடிய கட்சியா தான் இருக்குது. அதெல்லாம் அவர் இது குறித்தெல்லாம் அவர் என்கிட்ட பேசவே இல்லை. அதை பத்தி நான் பேசவும் இல்லை. மரியாதை நிமித்தமான சந்திப்பு. தனிப்பட்ட முறையில் பொதுக்கூட்டங்கள்லயோ நிகழ்ச்சிகள்லயோ பேசுறது, என் கூட பேசுறதையும் கோர்த்து சொல்லாதீங்க. என்கிட்ட பேசும்போது அதை பத்திலாம் எதுவும் பேசல. ரெண்டு பேரும் பழைய சம்பவங்களை பேசிக்கிட்டோம், பழைய நிகழ்ச்சிகளை பற்றி பேசிக்கிட்டோம், ஒருத்தர் நலம் விசாரிச்சுக்கிட்டோம். பொதுவான அரசியல் நிலவரம், காவிரி நதிநீர் பிரச்சனை, அது இது இப்படி பொதுவான விஷயங்கள் குறித்து தான் பேசணுமே தவிர அரசியல் கூட்டணி பற்றி எதுவும் பேசவில்லை. ரெண்டு தலைவர் சந்தித்தா அரசியல் பத்தி பேசுறது சகஜம் தான், அதுல என்ன ரகசியம் இருக்கு. ஆனா கூட்டணி பற்றி எதுவும் பேசவில்லை. ஏங்க முதலமைச்சர் இப்ப இருக்கிற போது, ஆட்சி நடக்கிற போது, ஆளுகிற கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிற போது கவர்னர் ஆட்சி பற்றிய பிரச்சனை எங்கிருந்து வருகிறது? ஏன் தேவையில்லாமல் போட்டு குழப்புகிறீர்கள்? நன்றி, வணக்கம்.